வெல்கம் டு சென்னை கிச்சன். இன்னைக்கு நம்ம சுட சுட சாதத்துக்கும் சாம்பார், ரசம், காரக்குழம்பு இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷுமான பொடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வந்துட்டு ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வச்சுருங்க. இதை நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விடுறேன். இப்போ நான் கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு. கடுகு சீரகம் நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா சோம்போட ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நான் 3 பல்லு பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா திருவி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு தக்காளியை வந்து ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் 2 பொடலங்காவை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொடலங்காவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை வந்துட்டு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப பண்ண வேண்டாம், லைட்டாக பண்ணலாம். இப்போ இது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப் திருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நான் பருப்பு வேக வைக்கும் போது இருந்த தண்ணியே எனக்கு போதுமாக இருந்துச்சு. இப்போ அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் போதும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கூட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். இதை போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம சாதத்துக்கு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம்.